குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கடவுளை தேடி ஓடுறவங்களுக்கு பக்தர்கள் அப்படின்னும், கடவுளை தரிசனம் பண்ணினவங்களுக்கு சித்தர்கள் அப்படின்னும் பேருங்க. அப்படிப்பட்ட சித்தர்கள்ல முக்கியமான சித்தர்கள் 18 பேரு. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா, நந்தி அகத்தியர், மூலர் புன்னாகீசர், நற்றவத்து புலத்தியரும், பூனை கண்ணர், நந்தி இடைக்காடரும், போகர் புலிக்கை ஈசர், கருவூரார் கொங்கணவர் காலாஞ்சி, சிந்தி அழுகண்ணர், அகப்பேயர் பாம்பாட்டி, தேரையரும் குதம்பையருள் சட்டை நாதர், செந்தமிழ் சீர், சித்தர் 11 பாதம், சிந்தையுண்ணி சிரத்தனியாய் சேர்த்தி வாழ்வாம். இந்த துதிப்பாடல்ல இருக்கிற 18 சித்தர்கள் தான் முக்கியமான அந்த 14 சித்தர்கள். இவங்கள நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. எல்லாம் செய்யுள் நடையில இருக்கு. அதுல அழுகண்ணி சித்தர் அவருடைய பாடல்கள் 32 பாடல்கள் பாடியிருக்காரு. எல்லாமே 4 வரிகள் தான். பரம்பொருள கண்ணம்மா அப்படின்னு பாசத்தோட சொல்லி பாடியிருக்காரு. இந்த 32 பாடல்களுமே பாட்டு வடிவத்துல கேட்டிருக்கங்க. ரொம்பவே உள்ளத்தை உருக்கி கண்கள்ல தண்ணீர் வர வைக்கிற அளவுக்கு ரொம்ப ஆழமான பாட்டு தான். ஆனா அர்த்தம் என்னன்னு அப்ப தெரியவே இல்லை. இப்பதான் ரீசெண்டா அழுகண்ணி சித்தர் பாடல் மூலமும் தெளிவுரையும் அப்படின்னு ஒரு புக்கு கிடைச்சது. ஸோ அந்த பாடல்களுடைய பொருள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்களும் கேட்டு பயன் அடையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன். அழுகண்ணி சித்தர் ஆசிகளோட பாட்டும் பொருளும் சொல்ல போறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குருவணக்க பாடல். ஞான சரக்கெடுக்க நாலுதிக்கும் நான் அலைந்தேன், மோனச் சுணுக்கனது முகங்கண்டு மயலானேன், வேன எரிமூட்டி வேக வைத்து பக்குவத்தில் ஞான சரக்களித்தான் என் கண்ணம்மா, ஞான குரு தாழ் போற்றி. இதனோட பொருள் என்ன அப்படின்னா, ஞானத்தை தேடி 4 திசையும் அலைஞ்சுகிட்டு இருந்தாராம். மௌனமாகிய தியானத்தில் இருந்த குருதேவரை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாராம். வேண்டிய அளவு யோக சாதனங்களால் அவரை பக்குவப்படுத்தி ஞானத்தை அந்த குரு அவருக்கு கொடுத்தாராம். அந்த ஞான குருதேவருடைய திருவடிகளை போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ பாடல்களுக்குள்ள போலாம். முதல் பாட்டு. மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே, கோலப்பதியடியோ குதர்க்கம் தெருநடுவே, சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம், மேல பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனோ. இதனோட பொருள் அப்படின்னா, மூலமாக ஒரு நகரம் இல்ல ஒரு பட்டணம், அதுல 6 வீடுகள், அழகிய அந்த பட்டணத்து தெருக்களின் நடுவே குதர்க்கங்கள் அதாவது சிக்கல்கள் இருக்கு. சிறந்த அந்த பட்டணத்திலே நெருப்பை போல ஒரு கம்பம் இருக்கு. அதன் மேலேயும் ஒரு பட்டணம், அதில் விளையாட்டுகள் நடக்குது. அந்த விளையாட்டுகளை பார்க்க மாட்டேனோ அப்படிங்கிறது தான் மேலோட்டமான பொருள். இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா, மூலப்பதி அப்படின்னு மூலாதாரத்தை சொல்றாரு. இடை பிங்களை நரம்புகள் முதுகெலும்பு தொடரில் இருக்கிற தண்டுவடத்தோடு 6 இடங்கள்ல எதிரெதிரா மறிச்சு சந்திச்சு மேல் நோக்கி போய் மூளையோட சேருது. இப்படி இடை பிங்களை நரம்புகள் சந்திக்கக்கூடிய 6 ஆதாரங்களையும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்ஞை அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகெலும்பு துளையில தண்டுவடம் நெடுக எழுந்து மேல் நோக்கி போகுது இல்லையா, அதை தான் தனலாய் வளர்ந்த கம்பம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாமே சேர்ந்து இயங்கக்கூடிய இந்த மானுட தேகத்தை சாலப்பதி அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கிறாரு. சோ தண்டுவடம், இடை பிங்களை நரம்புகள் மூளையில சந்திக்குது. மூளையை மேலப்பதிங்கிறாரு. மேலே இருக்கின்ற மேலப்பதி. மூளையிலே நடைபெறும் எல்லா விதமான வேலைகளையும், எண்ணங்கள், கற்பனை, எதிர்கால யோகம், திரிகால ஞானம், பூர்வ ஜென்ம ரகசியங்கள், இப்படி எல்லா விதமான வேலைகளையும் ஒட்டு மொத்தமா மேல பதிதனிலே விளையாட்டை பாரேனோ அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதனால மனிதனுடைய மேலப்பதியாகிய மூளை சரியா இருந்தா அவனுடைய மனமும் சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கும். அப்படிப்பட்டவன் வணங்கத்தக்கவன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இதையே திருவள்ளுவர் கூட வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் 2வது பாடல்ல சந்திப்போம். தேங்க்யூ.